ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe Illustratorல இது போல ஒரு கிராஸ் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பக்கத்துல நான் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கிறேன். நான் பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு லைனை கர்வ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரோக் பேனலை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரோக் உடைய வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ப்ரொஃபைலுக்கு வரணும். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித் ப்ரொஃபைல் 4 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் விண்டோஸுக்கு போகிறேன். விண்டோஸ் போயிட்டு ப்ரஷ் பேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரஷ் பேனல் இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து நியூ ப்ரஷ்ஷுக்கான சிம்பிள். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கேட்டர் ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் நான் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கிராஸ் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் இதை டெலிட் பண்ணுறேன். அடுத்து லைன் டூல் எடுக்கிறேன். லைன் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் ப்ரஷ் லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி கிரியேட் பண்ண பிறகு இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஸை நான் டபுள்லே கொடுக்குறேன். இந்த இடத்துல மல்டிபிள் கிராஸ் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஸ்கேட்டர் ப்ரஷ்ஷுடைய ஆப்ஷன்ஸும் இங்கே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சைஸை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அப்படின்றத வந்து ரேண்டம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த டிஃபால்ட் இருக்க 100% நான் 10% மாற்றிக்கிறேன். அடுத்து ஸ்பேசிங்கை ஃபிக்ஸ்டு இருக்கிறத நான் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் நான் 10% மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற மேக்ஸிமம் இதையும் நான் 10% மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த ரொட்டேஷனை ஃபிக்ஸ்டு இருக்கிறத ரேண்டம் மாற்றிட்டு இந்த இடத்துல நான் -15 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் 30 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக எனக்கு கிராஸ் எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது அப்ளை டு ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கிராஸ் எஃபெக்ட் இருக்கும். அடுத்து இதை நான் இப்படி மேலே வச்சுட்டு மறுபடியும் லைன் டூல் எடுக்கிறேன். லைன் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் மல்டிபிள் லைன்ஸ் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இது எல்லா லைனும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு போகிறேன். ஆப்ஜெக்ட் மெனுவில் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே வந்து ஷேப்பாக மாறி இருக்கும். இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேடியண்ட்டை நான் டபுள்யூ கொடுக்குறேன். டபுள்யூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரேடியன்ட் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் இதை இந்த பாயிண்ட்டை டபுள்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட் க்ரீனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் டபுள்யூ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கலர்ஸ் வரும். இந்த இடத்துல நான் டார்க் க்ரீனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அப்ளை ஆகிருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிகலாக அப்படி லைன் போடுறேன். இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டார்க் கலர் கீழவும் லைட் கலர் மேலேயும் வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு கிராஸ் எஃபெக்ட் மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் மல்டிபிள் டைம்ஸு அப்படி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படி பாட்டத்தில் அலைன் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பற்றி மாஸ்டர் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.